மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோதுமை ரவை உப்புமாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றுங்க, சின்னதாக இருந்தால் ரெண்டுங்க. கோதுமை ரவை 1 டம்ளருங்க எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி செரவி எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லி, கருவேப்பிலை, கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஊற்றிக்கலாங்க. உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்குங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பை போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. வெங்காயம் போட்டுடலாங்க. பச்சை மிளகாய் போட்டுடலாங்க. மல்லி, கருவேப்பிலை போட்டுடலாங்க. இஞ்சி போட்டுடலாங்க. இதை நல்லா வதக்கலாங்க. இப்போ இந்த ரவையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. ரவையை போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ தண்ணி பாருங்கள், 1க்கு 3 டம்ளர் தண்ணிங்க. சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க. அதை ஊற்றிட்டாங்க. உப்பு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உப்புமா. இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க.